பிரகாஷ் ப்ரோ, நீங்க படம் பார்க்கலையா? இல்லைங்க ப்ரோ. 10:30 ஷோ நமக்கு. சாயங்காலம் ஷோ செட் ஆகாது. என்னன்னா 3 விஷயம். ஒண்ணு வந்து வீட்ல வந்து ஒரு ஒர்க்கு. 2வது மேட்ச்சு. நெறைய டீம் கான்டெஸ்ட் கலந்துட்டேன். 3வது ஸ்டேஷன் போடணும். அப்ப நம்ம திடீர்னு சொல்லாமயும் போட முடியாது. அதுக்கு ஒரு காரணத்துக்காக நான் காலையில ஷோ தான் புக் பண்ணியிருந்தேன் வீரதரசன். வேற வழி இல்லாம இப்ப நைட் ஷோ போற மாரி ஆயிடுச்சு. 10:30க்கு இப்ப ரம்பா தேட்டருக்கு போறேன் திருச்சி. அப்ப எத்தனை நைட்டு மணிக்கு தான் பேச பார்த்துட்டு முடிப்பீங்க? இன்னைக்கு வந்து 9:30, 9:40, 9:45 இந்த 3 டைம்ல ஏதாவது ஒரு டைம்ல போக முடிச்சிடும். 9:45 முடிச்சிடலாம் அதிகபட்சம். ஏன்னா 10 மணிக்கு நான் வீட்டுல இருந்து கிளம்புனா 10:15 தேட்டருக்கு போயிருவேன். ஓகே ஓகே. கரெக்டா இருக்கும். அதனால நான் 9:30க்கு ஸ்பேஸை முடிச்சா கரெக்டா இருக்கும். சரி பரணி, இன்னைக்கு வந்து அப்டேட் எது இருந்தா அப்படியே ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் போவோம். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வீரதீர சூரன் படத்தை பார்த்தோம். படம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ பேசினார்ல கேஆர்பி, நீங்க உங்கள்ட்ட இருந்தே ஆரம்பிச்சிடும். ஒரு அப்டேட் சொல்லி முடிச்ச அப்புறம் நீங்களே படத்தை, நீங்க படம் பார்த்துட்டீங்களா? ப்ரோ, நான் வந்து இங்க 5:30 மணி யூகே டைமிங்ல 5:30க்கு தான் நான் போறேன். நானே இன்னும் படம் பார்க்கல. ரைட் நீங்க ரைட். ஓகே. பார்க்கும்போது தான் நானே பார்ப்பேன். சரி. ஓகே ஓகே. நான் நைட்டு 10:15 தான் நமக்கு ஷோ. ஓகே நம்ம 10, அதாவது நான் பார்த்து நைட் ஷோ பார்த்து சொல்றேன். ஓகே. நீங்க மற்றவங்க படம் பார்த்தவங்க அதுக்கு பரணி அப்டேட் சொல்லி முடிச்ச அப்புறம் படம் பார்த்தவங்க யாரும் ஸ்பீக்கர்ல இருந்தீங்கன்னா நீங்க படத்தை பத்தி சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா படம் பார்த்தவங்க ஸ்பீக்கர்ல இல்லைன்னா ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்பீக்கர் ஆக்கிடலாம். ஸ்பீக்கர் அப்புறம் உங்களுக்கு படத்தை எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்க, கேட்போம். ஓகே. படம் ஒரு வழியா ரிலீஸ் ஆயிடுச்சு. காலையில இருந்து ஒரு மாதிரி ஷோஸ்லாம் கேன்சல் ஆகும், டிசப்பாயிண்டடா இருந்துச்சு. பட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுதான் மிகப்பெரிய அப்டேட் இன்னைக்கு. அதே மாதிரி ஒன்ஸ் மோர் படத்துலேருந்து எதிரா புதிரா அப்படின்ற சாங் வந்து நாளைக்கு ஈவினிங் 5 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இது பேட் கேர்ள் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருதுன்னு சொன்னாங்க, பட் போஸ்ட்போன் பண்ணாங்க. இப்போ அந்த பாட்டு வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள். குட் பேட் அக்லி யூகே ரிலீஸ் வந்து அஹிம்சா அவங்க தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த வாரம் ஓடிடியில் மேஜராக வர்றது பார்த்தீங்கன்னா அகத்யா சன்னெக்ஸில் வருது. அதே மாதிரி தேவா ஹிந்தி ஃபிலிம் நெட்ஃப்ளிக்ஸில் வருது. ஓம் காளி ஜெய் காளி விமலோட வெப் சீரிஸு ஹாட் ஸ்டாரில் வருது. தமிழ் வெப் சீரிஸ்ன்றதுனால எனக்கு வீக்லி எபிசோடாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டும் இருக்குது. எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஹாப்பி. அதேமாரி செருப்புக்கு ஜாக்கிரதை அப்படின்ற ஒரிஜினல் ஜி5 ஒரிஜினல் ஃபிலிம் அதில் வருது. ஃபயர் அது டென்ட் கோட்டால இருக்குது. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஆஹாவில் இருக்குது. சப்தம் அமேசான் ப்ரைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பட் வருமானு ஷுவராக தெரியல. அவ்வளோதான் அப்டேட்ஸு. வேறு ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். பெருசாக இன்னைக்கு வந்து எதுவும் வந்த மாதிரி தெரில. தரைப்படை அப்படின்ற ஒரு படம் வந்து April 4 ரிலீஸ் ஆகுது. மற்ற தவிர பெருசாக எனக்கு தெரில. ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோட எம்புரான் அந்த படத்தோட ரிவ்யூ சொல்லிடுறேன். பிரகாஷ் ப்ரோவும் எம்புரான் பார்த்தாரு, அவரோட ரிவ்யூவும் சொல்லுவார். டோம்ஸ்டே காஸ்டிங் அது நேற்று நைட்டு வந்துச்சு பார்த்தேன். ஆனால் இன்னும் வந்து காஸ்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்னும் ஷாக்காக இருந்துச்சு. ஸோ இவங்க வந்தாவே ஒரு 10 மணி நேரம் ஆயிரும் போலயே. இருக்கிற காஸ்டிங்க்கு ஒரு 10 மணி நேரம் ஆகும் போலயே. பார்ப்போம் எப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக படம் 3 மணி நேரம் இருக்குங்க, அது மட்டும் ஷுவர். பீக் சினிமா சம்பவம் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி, எனக்கு வந்து படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். எம்புரான் அந்த படம் காலையில் 6 மணிக்கு கிளம்பி போய் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபே எனக்கு வந்துட்டு இது வந்து நான் பார்த்த நான் என்னோட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கோச்சிக்காதீங்க லென்த்தாக போச்சுன்னா. எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. இப்போ என்னென்னா, ஒரு சீன் வந்து நடக்க போகுது. அது என்ன நடக்க போகுது, இப்போ 5 நிமிஷத்தில் என்ன நடக்க போகுதுன்றது முன்னாடியே வந்து சொல்லிடுறாங்க. இல்லைன்னா நமக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு ஃபேக்டர் இருக்குது. இல்லைன்னா ஒரு ஒரு சும்மா ஒரு சீன் நான் சொல்கிறேன். ஒரு கேரக்டர் அரெஸ்ட் ஆகும். அந்த கேரக்டர் அரெஸ்ட் ஆக போகுதுன்னு முன்னாடியே அவங்களே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அரெஸ்ட். ஸோ அந்த சர்ப்ரைசிங் ஃபேக்டர் அங்கங்கே மிஸ் ஆச்சு, அந்த ஒரு இது. அதுவும் இல்லாமல் ட்ரக் கார்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிநாட்டில் காட்டுற ஷார்ட்ஸ் வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு. பட் சில பேர்த்துக்கு அது வந்து ஒர்க் ஆகலை. அதேமாதிரி நிறையா கேரக்டர்ஸ் இருந்துச்சு. லூசிஃபர் மாதிரியே இதுலேயும் மோகன்லால் வந்துட்டு ஒரு ஒரு 1 ஹவர் தான் அந்த ஒரு டைமிங் தான் வருவாப்புல. ஆனால் லூசிஃபரில் நிறைய இடத்துல அவரோட ப்ரெசன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல அது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம 30 மினிட்ஸ்லேயே கதை இப்படி தான் போக போகுதுன்ற மாதிரி ஒரு
ஒரு 40-45 மினிட்ஸ்ல கதை இப்படி தான் போக போகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ அதனால வந்து எண்டிங் வந்து பெரிய சர்ப்ரைசிங் இருக்காது. பட் ஆனா விஷுவல்ஸ் தாறுமாறு. இதுவரைக்கும் நான் பார்த்ததுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷுவல்ஸ். மலையாள சினிமால இதுதான் பெஸ்ட். அந்த மாரி இருந்துச்சு. சில சில ஃப்ளாஸ் இருந்துச்சு. பட் ஆனா வந்து கிளைமாக்ஸ் ஃபைட்டும் சரி, அதுக்கு முன்னாடி வந்த ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கு நைட்ல. அது 2மே வந்து ஃபுல் வைபு. எனக்கு இந்த ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் பிடிக்கும். ஸோ அதனாலேயே வந்துட்டு எனக்கு வந்து அ இப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அ ஓவரால் எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு குட் ஃபிலிம். ஆஹா! ஓஹோ! இல்ல. பட் ஆனா ஜஸ்ட் ஃப்ளாஸ் இருக்கிற ஒரு குட் ஃபிலிம். அ எனக்கு ஆனா நெறையா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வருது. சிலர் நல்லா இருக்குன்றாங்க, சிலருக்கு சுத்தமா ஒர்க் ஆகலன்றாங்க. ஸோ சிலர் ஆவரேஜ் அப்படின்றாங்க. அ ஸோ நீங்க பார்த்துட்டு நீங்களா முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பரணி ப்ரோ, ஒரே ஒரு அவ்வளோதான். கொஸ்டின் மட்டும். அது ஸ்பாய்லர் ஆ வருமா வராதான்னு தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல எந்த ஸ்பாய்லர்? இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த ஒரு சாங் வரும்ல, அந்த சாங் இந்த படத்துலயும் வருமா? ஆமா, ஆமா, ஆமா. ஓகே. அது ட்ரெய்லர்லயே கெஸ் வந்து காமிச்சுட்டாங்க ஷார்ட்டு. இல்ல அந்த ஸோ ஷார்ட் அதனால நான் தான். பார்த்தேன். பட் அந்த சாங் யூஸ் பண்ணாங்களான்னு இல்லையான்னு தெரியல. எனக்கு அந்த இல்ல, ஃபர்ஸ்ட் இல்ல. பார்ட்ல அந்த அந்த சாங் சாங் எனக்கு ரொம்ப யூஸ் பிடிக்கும். பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓகே. அந்த 5 நிமிஷம் தியேட்டர் ஃபுல் சத்தம். எப்படி எனக்கு வந்து இந்த எண்ட் கேம் பார்க்குறப்போ அந்த இத தூக்குவார்ல ஹேமர. அந்த ம். ஒரு சீன்ல எப்படி ஒரு வைப் இருந்துச்சோ, அந்த 5 நிமிஷம் வந்து தியேட்டர் ஃபுல்லா கத்திட்டு இருந்தாங்க. அவ்ளோ வைபா இருந்துச்சு. ஓகே, பீக் ஓகே. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஓகே. நானும் அந்த சாங் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து யூஸ் பண்ணுவாங்களான்னு. யூஸ் பண்ணியிருக்காங்க. சந்தோஷம். எனக்கு வந்து எண்டிங்ல வந்து ஒரு கேமியோ இருக்கு. பட் அது நெறைய பேர் அத நோட்டீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. நானே ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ வந்து ஆமா, அந்த ரெட் டிராகன் யார்றா யாருன்னு காமிச்சாங்களா? ரெட் டிராகன் காமிச்சாங்க. அது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்ல விடுங்கங்க. ஓ அது பெரிய சர்ப்ரைசிங்கா இல்ல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் காமிச்சு அத ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. பட் அவர் தானான்னு எனக்கு வந்து ஒரு ஸ்லைட் டவுட் இருக்கு. இப்பவுமே எனக்கு வந்து அவர் தானான்னு டவுட் இருக்கு. ஏன்னா வந்து முடியெல்லாம் முன்னாடி தொங்கறதுனால எனக்கு வந்து கரெக்ட்டா கெஸ் பண்ண முடியல. பட் அது சொன்னா ஸ்பாய்லரா இருக்கும். அதனால நான் சொல்லல யாருன்னு. நீங்க பாத்துங்க. ஒரு 2 to 3 டேஸ் போகட்டும். அதுக்கப்புறம் என்ன கேரக்டர் அது நம்ம திங்கட்கிழமை அப்படின்றத மேல நம்ம வந்து பேசிக்கலாம். சனி, ஞாயிறு கண்டிப்பா, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா. இல்ல திங்கட்கிழமை பேசிக்கலாம். ஓகே. பிரகாஷ் ப்ரோ, உங்க ரிவ்யூ? இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து படம் வந்து ஸ்லைட்லி டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் தான் அந்த படத்துக்கு. ஏன்னா வந்து எனக்கு வந்து லூசிஃபர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த லூசிஃபர் வந்து அதுலேயே ஒரு இஷ்யூ இருக்குது எனக்கு. என்னன்னா அதை எப்படி சொல்லிடுறேன், லூசிஃபர் பார்க்குறப்ப எனக்கு வந்து அந்த படம் வந்து செட் ஆகலை. அது நம்ம பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை பார்க்குறப்ப எனக்கு வந்து வேற லெவல் படமாக தெரிஞ்சிச்சு. ஒருவேளை இதுவும் எனக்கு லேட் பிக்கப் ஆகுமா அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் அதுக்கு உத்தரவாதமும் இல்லை. என்னன்னா வந்து இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அதை இந்த கேரக்டர் வந்து நமக்கு வந்து இது பண்ணுறோம், கேரக்டர் பில்டப்னு சொல்லுவோம். அந்த கேரக்டர் ப்ளஸ் பில்டப் ப்ளஸ் அந்த வேர்ல்டு பில்டப்னு சொல்லுவாங்க. அதுக்கே நேரம் ரொம்ப எடுத்துக்கிட்ட மாதிரி தெரிஞ்சு. அதுவும் ஸ்லோவாக தான் போகும் லூசிஃபர் பார்ட் ஒன்றும். ஆனால் அது வந்து அந்த எமோஷ்னலாக ரொம்ப கரெக்டாக நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது அப்படி இருக்கு. இது வந்து அப்படி இது பண்ண முடியல. அது போக என்னன்னா, ஒரு படத்துல வந்து சிவனாக்கே காலைல ஒரு ட்வீட் கூட பண்ணியிருப்பேன். இந்த சிவா படங்கள்ல பெரும்பாலும் ஒண்ணு இருக்கும். என்னன்னா, இந்த கதை வந்து வட மாநிலத்திலோ அல்லது வெளிநாட்டிலோ நடப்பது போல் இருக்கிறது. ஆனாலும் தமிழ் மக்களின் புரிதலுக்கு இணங்க இத்திரைப்படத்தில் வரும் கதாபாத்திரங்கள் அனைவரும் தமிழில் பேசுவது போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லாஜிக் மிஸ்டேக் நம்ம கண்டுபிடிக்க கூடாதுங்க. அந்த சிவா படங்கள் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். பல இயக்குநர்கள் அதை யூஸ் பண்ணுவாங்க. இது அது மாதிரி மற்ற படங்கள்ல ஒரு சில இடத்துல டைலாக் வச்சாங்கன்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த படத்துல கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாப்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலான டைலாக்ஸ் வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் தான் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் கீழே சப்டைட்டில் படிச்சுட்டே இருக்க முடியாது, ஃபாலோ பண்ணிட்டே இருக்க முடியாது எல்லாத்தாலையும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்தந்த லாங்குவேஜ்ல நீங்க வந்து ஒரிஜினாலிட்டியா கொடுக்கறத விட படம் படம் ஆடியன்ஸுக்கு புரியணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஈஸியா கன்வே பண்றதுதான் பெட்டர். அப்ப அப்படி கொடுத்துருக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டு என்ன, ஒண்ணு நடக்கிறாங்க இல்ல பேசுறாங்க, இது மட்டும் தான் இருந்துச்சு தவிர ஃபர்ஸ்ட் ஹாப்ல பெரும்பாலான இது. அதனால எனக்கு வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஒன்றும் ஆகா ஓஹோ அப்படிங்கிற அளவுக்குலாம் போகல. ஒரு டீசென்ட் வாட்ச் போர் அடிச்சா கண்டிப்பா பார்க்கலாங்கிற டைப் தான். இன்னொன்று வந்து எனக்கு வந்து பரணி சொன்ன மாதிரி தான், நான் என் ரிவ்யூல சொன்ன மாதிரி தான், அந்த படத்தோட மிகப்பெரிய ஹீரோவே அந்த சுஜித் வாசுதேவ் தான். மொரட்டு கேமரா ஒர்க்கு, பயங்கரமான விஷுவல்ஸ். அதாவது நம்ம வந்து டெக்னிக்கல் லெவல்ல வந்து ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மலையாள சினிமால இருந்து ஒரு ரொம்ப தரமான ஒரு விஷுவல்ஸ் உள்ள ஒரு படம் இது. அடுத்தது வந்து நெகட்டிவ் சைடு நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்னதுதான் லெங்க்த்து.
அப்புறம் வந்து படம் ஸ்லோவாக போகிறது மலையாள படங்களுக்கே உரிய அந்த ஸ்லோ அப்படிங்கிறது. அடுத்தது இந்த படத்தில் ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கான்வர்சேஷன் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்கிறது தான் ஒரு குறை. இது மாதிரி நிறைய குறைகள் கலந்தது தான். ஆனால் ஒரு தடவை பார்க்கலாங்கிற மாதிரி தான் இருக்குது படம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நம்ம ஒப்பீனியனோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள், பார்ப்போம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து மோகன்லாலோட அந்த கேரக்டரே வேற மாதிரி இருந்துச்சு. இது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு வைப்பு கொடுக்கல, அது ஏன்னு தெரியல. ஆனா பெரும்பாலும் நான் தமிழ்லையும் பார்க்குறேன், ஆந்திராலையும் பார்க்குறேன். இந்த படத்துக்கு கொஞ்சம் அப்படியே மிக்சடா இருக்கு டாக்ஸ். ஆனா கேரளால நல்லா பட்டையை கிளப்புது படம். அதனால அந்த அந்த ஆடியன்ஸுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும் போல. ரெண்டாவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசிக்காவே அவங்களுக்கு தெரியும் பெரும்பாலும். எனக்கு இப்போ ஹிந்தி தெரியும்னு வச்சுக்கோங்களேன், புரிய முடியும். ஆனால் எல்லா சீனையும் நீங்கள் சீனை பார்க்குறத விட கீழே வந்து சப்டைட்டில் நம்ம பார்க்குற மாதிரி ஆயிடுது. தமிழில் வரும்போது நம்ம கீழே சப்டைட்டில் வந்து சப்டைட்டில் சேர்த்து தானே கவனிப்போம், அப்படி ஆயிடுது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து பிருத்விராஜ் வந்து இன்டர்வியூவில் சொல்கிறப்பே வந்து ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து ஃபுல்லாக ஹிந்தியில் இல்லை பார்த்தேன் அது நான் சொல்கிறேன். பார்த்தேன் இன்னைக்கு. அது நான் சொல்லிடுறேன். என்னன்னா அப்படி ஃபுல்லாக ஹிந்தியில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது எல்லா லாங்குவேஜ்லேயுமே அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று மலையாள படத்தில் பெரும்பாலான படம், அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்ததுல ஒரு 95% ஆஃப் த ஃபிலிம்ஸில் ஒரு அதர் லாங்குவேஜ் போகிறாங்க அப்படின்னா அந்த அதர் லாங்குவேஜோட இதில் அந்த ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதில் யூஸ் பண்ணுற மாதிரி டப்டு வெர்ஷனோ இல்லை வாய்ஸ் ஓவரோ அது பண்ணவே மாட்டாங்க இங்கே. ஏன்னா நான் பார்த்ததில்ல இது வரைக்கும். இங்கிலீஷாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், வேற எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்க வந்து அப்படி தான் போவாங்க. தமிழ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனா வந்து இவ்ளோ ஒரு இது வர்றப்போ மேபி அது என்ன சொல்ல, நெறைய பேருக்கு வந்து அது சில பேத்துக்கு அது கொஞ்சம் ஆஃபா தெரியலாம். இல்ல ஆனா எனக்கு என்ன ஆச்சுன்னா, இது வந்து நீங்கன்னு இல்ல 2, 3 பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனா அந்த 2, 3 பேர் சொன்னவங்களுமே அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் பார்க்குறவங்க. ஸோ அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் பார்க்குறவங்களுக்கு நான் என்ன நெனச்சுட்டேன், அதர் லாங்குவேஜ் ஃபிலிம் பார்க்குறவங்களுக்கு இந்த ஒரு 30 மினிட்ஸ் பெரிய இதா தெரியாது. ஆஃபா தெரியாது அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா வந்து அது ஒரு மாரி இருக்குன்னு சொல்றப்ப எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு லைட்டா. பிரகாஷ்ண்ணா போயிட்டீங்களா? இல்ல எனக்கு மைக் ஆன் பண்ண முடியல. அப்படியே ஒரு நிமிஷம் வரேன். ஓகே ஓகே. சரி, யாராவது வீரதீரன் சூரன் பார்த்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ப்ரோ பரணி ப்ரோ, ஊரே வந்தோம்னா பாசிட்டிவா பேசுறப்போ நீங்க ஒரு விஷயத்த சொல்லி லாக் ஆனீங்க. இப்ப நீங்க மட்டும்தான் பாசிட்டிவா சொன்னீங்க, ஊரே வந்தோம்னா மிக்சடா சொல்லுது. இது என்ன மாதிரி டிசைன் ஆக்சுவலா? நான் ஒருத்தன் தான் பாசிட்டிவா சொன்னேன்னா சொல்லாதீங்க. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் யூடியூப்ல நீங்க வேணா போய் மலையாளம் சைடுல எடுத்து பாருங்க. இல்ல ப்ரோ, நான் வந்து தமிழ்ல 2 பேர்த்து எப்பவுமே ட்ரஸ்ட் பண்ணுவேன். அவங்க 2 பேருமே பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. அந்த லென்த் மட்டும் தான் நெகட்டிவா சொல்லியிருக்காங்களே தவிர, இல்ல லென்த் மட்டும் தான் நெகட்டிவா சொன்னாங்க தவிர மத்த எதுவுமே அவங்க அவ்வளவு நெகட்டிவா சொல்லல. நான் ட்ரஸ்ட் பண்றவங்க. பரணி ப்ரோ பேசுறது உங்களுக்கு சத்தமா கேக்குதான்னு கேட்டேன். கேக்குதா? கரெக்ட்டா தான் ப்ரோ இருக்கு. கேக்குது, நல்லா தான் கேக்குது. எனக்கு அப்படியே கேக்குது. நான் இப்ப வெளிய போயிட்டு ஒரு படம் பிடிச்சதுன்றதே பெரிய சந்தோஷம் தான். ஏங்க எனக்கு அவரை பிடிக்குங்க, சீரியஸா சொல்றேங்க. அப்படிலாம் இல்ல. நானும் எவ்வளவோ வாட்டி சொல்லிட்டேன். எனக்கு மோகன்லால் பிடிக்கும், சீரியஸா சொல்றேன். பட் ஆனா வந்துட்டு இது வந்து நான் வந்து ஃபுல்லா நெகட்டிவா வருதுன்னு சொல்ல மாட்டேன். மிக்ஸ்டா தான் வருது. நான் பார்த்த வரைக்குமே சொல்றேன். ஆனா யூடியூப்ல எனக்கு தெரிஞ்சு கோக் அவர் வந்து ஒரு மலையாளம் ஃபேமஸ் ரிவ்யூவர். அவரு இங்க என்ன சொல்லலாம், நம்ம ப்ளூ சட்டை மரன் மாதிரி அவர் இங்க. ஸோ அவர் மட்டும் தான் நெகட்டிவா சொன்னாரு. மோஸ்ட்லி வந்து டீசென்ட் டு குட் அந்த லெவல்ல தான் எல்லாருமே சொல்றாங்க. பட் நான் தமிழ் சைடுல நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்தேன். தெலுங்கு அவரு ஒருத்தர் போட்டாரு, வெங்கி ரிவ்யூஸ், அவருமே நெகட்டிவா போட்டிருந்தாரு. கிறிஸ்டோபருமே நெகட்டிவா போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் ட்ரெண்ட்ஸுடுமே பார்த்துட்டு அவ்வளோ வந்து ஒர்க் ஆகல. கிறிஸ்டோபர் ப்ரோ வந்து பாசிட்டிவா போட்டிருந்தா தான் ப்ரோ ஆச்சரியப்படணும். அதெல்லாம் எதிர்பார்த்தது தான். இல்ல ட்ரெண்ட்ஸுட் ப்ரோவுமே வந்து அவருக்குமே பெருசா ஒர்க் ஆகலன்னு தான் சொல்லியிருந்தாரு. அவர் யூடியூப்ல கொடுத்திருந்தாரு ரிவ்யூ. சரி, வீரதீரசூரன் வந்து 10:15 இருக்கு ஷோ. பார்த்துட்டு வந்துட்டு மீதி நாளைக்கு சொல்றேன். ஓகே பரணி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. படம் பார்த்துட்டு இப்பதான் ப்ரோ எல்லாம் வந்த வீரதீரசூரன். சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? அப்பாடா, சொல்லுங்க. வீரதீரசூரன் பார்த்தோம். யாருமே ஸ்பீக்கர்ல இல்லைன்னு கேட்டு ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா மாவீரன் எப்பவுமே பார்த்துருவாரு. ஆனா இன்னைக்கு மாவீரன் பாக்குறதுக்கான சூழ்நிலை அமையல. அதனால நீங்க பாத்தீங்களா? நான் 10:15 போறேன். 10:30 மணிக்கு ஷோ. சேம் டு யூ ப்ரோ. ரம்பா தியேட்டர்ல.
வேந்தன் ப்ரோ சொல்லுங்க. படம் அருமையா இருக்கு ப்ரோ. வேற எதுவுமே நெகட்டிவ்னு பெருசா எதுவுமே சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. ஓகே. எங்கேயும் போர் அடிக்காம விறுவிறுப்பா போதா? ஒரு சில சூப்பர் சீன்ஸ் சூப்பர் வந்து சூப்பர். கொஞ்சம் லென்த்தியா இருக்கு. அதே ஆ. மாதிரி துஷாரா இடையில கத்துறது கொஞ்சம் நமக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குது. ஓகே. மத்தபடி அரு படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஓகே. ஆனா நிறைய ஒரு சில சீன்ஸ் ப்ரெடிக்டடா இருக்கும். ம். பட் ஸ்கிரீன் பிளே எல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காரு டேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு நான் ரொம்ப நாளா சியானுக்கு படம் ஹிட் ஆகலாம், கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆகும். ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ் எவ்வளவு என்டர்டைன் பண்ணுன்னு தெரியல. ஃபுல்லா ஆக்ஷன் பேக்ட் தான் படம் ஃபுல்லாவே. அப்படி விக்ரம் கம்பேக் ப்ரோ. கண்டிப்பா கம்பேக் ப்ரோ. இதுல விண்டேஜான ஒரு சம்பவமும் இருக்கு. அது நிறைய பேர் வெளில சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த இடம் நல்லா இருக்கும். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். இல்ல தெரிஞ்ச இல்ல ஸ்பாயிலர் இல்லாம சொல்லிருங்க எதா இருந்தாலும். ஏன்னா யாரும் படம் பார்க்கல, நானும் படம் இல்ல பார்க்கல. இல்ல அது ஒரு பழைய பிரச்சனை பாட்டும் எல்லாத்துக்குமே. ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த பாட்டும் செம்மையா பிளேஸ் பண்ணிருக்காங்க. இல்ல அது ஓகே. இல்ல ப்ரோ, இப்போ என்னன்னா எனக்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதை முடிஞ்ச வரைக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் இல்ல ஸ்பாயிலர் இல்லாம ஆன்சர் பண்றதுனா பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம். சொல்லுங்க ப்ரோ. அந்த 16 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் அந்த சாங்கை யூஸ் வந்து பண்ணிருக்காங்க. நம்ம தான் ஸ்பேஸ்ல பேசியாச்சு. அப்புறம் அவர் தான் சொல்றாரு. அப்புறம் ஸ்பாயிலர் இல்லாம கேக்குறீங்க. இல்ல அந்த 60 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் நான் ரியலி நான் அதை வந்து நோட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நான் படம் போற ஸ்பீட்ல நோட் பண்ணவே மறந்துட்டேன் ப்ரோ. ஆனா நிறைய சிங்கிள் ஷாட் தான் இருக்குது. அதுவும் நிறைய பேர் சொன்னாங்க. இன்னொரு விஷயம் வந்து என்னமோ கேட்கணும்னு நினைச்சுன்னு, இதுல வந்து அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ், அதாவது இதெல்லாம் நாங்க பார்ட் 1ல சொல்றோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது விட்டு போன மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா எந்த இடத்துலயாவது? அது வந்து ஒரே ஒரு கேரக்டர், திலீப் கேரக்டர். இல்ல பரணி ஆக்சுவலா இல்ல படம் பாக்குறது முடிவாயிட்டா எந்த கேள்விகளும் இல்லாம போங்க. ஏன்னா நம்ம அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும். இது இல்லையோ அது இல்லையோ அப்படி இல்லை, மத்தவங்க சொல்லிடக்கூடாது. அது நமக்கு கிட்டத்தட்ட அதுவே ஒரு ஸ்பாயிலர் தான். எதுவுமே கேட்காம போறதுதான் படத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. நான் கேட்க மாட்டேன், கொஞ்சம் கியூரியாசிட்டியா இருந்துச்சு. அது இல்ல ப்ரோ அன்ஆன்சர்னா எதுவும் இல்ல ப்ரோ. இந்த கதை கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. பட் ஆனா பார்ட் 1க்கு என்ன இருக்கும், ஒரு சில, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாப்ல பார்க்கும்போது இவர் முன்னாடி எப்படி இருந்தாருன்னு தோணிட்டு இருக்கு. ஆனா அதையும் செகண்ட் ஹாப்ல ரிவீல் பண்ணிட்டாங்க. எதுக்கா என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ளன்னு. பட் ஆனா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் ரிவீல் பண்ணாமலே இருக்கு. மேபி ஏதாச்சும் பெரிய ஹீரோ வச்சு அந்த கேரக்டரை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அந்த கேரக்டர் கடைசி வரையுமே காட்டல. விக்ரம்க்கு ரொம்ப க்ளோஸான கேரக்டர். கடைசி வரையும் அது யாருன்னு கூட காட்டல. ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பேசுனுச்சு. சரி, ஓகே அவ்வளவு போதும். அது அந்த கேரக்டர் நம்ம அவர் பையனுக்கு வச்சிருப்பாரு. அவரு அந்த அளவுக்கு க்ளோஸான கேரக்டர். அது யாருன்னே தெரியல. பரணி ப்ரோ என்னெல்லாம் கேட்டாரோ அதெல்லாம் நாங்க வேற ஒரு ஸ்பேஸ்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாயிலர் இல்லாம. அதே ஆர்வம் எங்களுக்கும் இருந்துச்சு. இல்ல அவ்வளவுதான் ப்ரோ. நானும் ஸ்பாயிலர் எதுவும் சொல்லல ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆனா எனக்கு ரொம்ப ஹோல்சமா இருந்துச்சு ப்ரோ. படம் பயங்கரமா இருந்துச்சு. நீங்க சொன்னீங்களா அந்த சிங்கிள் ஷாட், நான் ரொம்ப நேரமா அதை பார்க்கணும், எங்க வந்திருக்குன்னு பார்க்கணும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நமக்கு பார்க்கும்போது நிறைய ஷாட் சிங்கிள் ஷாட் இருக்கனால இதுதானே தோணும். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மேல நான் ரொம்ப படத்துக்குள்ள மூழ்கினதுனால எதுன்னு நோட் பண்ணவே மறந்துட்டேன். அங்க வந்து ஸ்டோரியில நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சதுனால என்ன நடக்கும்னு தான் யோசனைமா இருந்துச்சே தவிர எங்க அந்த சிங்கிள் ஷாட் நான் தேடல ப்ரோ. குட். அதே மாதிரி இன்னொரு ரிவ்யூலும் இருக்குது, இன்னொரு சஸ்பென்ஸ் இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு தெரியும். அதுவும் என்ன நடந்துச்சு நடக்கலன்னு ஒரு கேரக்டர் அப்படியே விட்டுருப்பாங்க. அதுவும் மேபி பார்ட் 3ல வரும்னு நினைக்கிறேன். அது பார்ட் 1ல வராது. ஆனா இதுக்கு அப்புறம் பார்ட் 3யும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல சொல்லல, நான் ஒரு இது வலைபேச்சு பேசியிருந்தாங்க அதுல கேட்டாங்க. ஆனா இதுல பார்ட் 3க்கான லீடு மாதிரி கொடுத்துருக்க மாதிரிதான் இருக்குது கொஞ்சம். சரி, ஓகே. நாளைக்கு காலையில போறேன், நான் பார்த்துட்டு சொல்றேன். நாளைக்கு நான் நைட்டு போலான்னு தான் நினைச்சேன். பட் ஆனா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு தியேட்டரு, அதனால நைட் போக முடியாது. நாளைக்கு காலையில போறேன். ஆனா படம் கண்டிப்பா டிசப்பாயிண்ட் பண்ணது ப்ரோ. என்னோட ஒப்பீனியன் சொல்றேன், உங்களுக்கு எப்படின்னு தெரியும், டிஃபர் ஆகலாம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு தடவை கூட நான் பார்க்கலான்னு இருக்கேன் ஃபேமிலியை கூட்டிட்டு போயிட்டு. நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் நான் தனியா பார்த்துட்டு அப்புறம் ஃபேமிலியை கூட்டிட்டு போவேன் நல்ல படம் தான். ஸோ இன்னொரு வருஷம் பார்ப்பேன் நான் கண்டிப்பா. நாளைக்கு 12 மணிக்கு பகல்ல 12 மணிக்கு போறேன் நான். 12 மணிக்கா? நாளைக்கு காலையில 10 மணிக்கு போறேன் நான். ஓகே. இது மாவீரன் ப்ரோ, நீங்க எம்புரான் பார்க்கலையா? இல்ல ப்ரோ, இன்னைக்கு கொஞ்சம் டைமிங்கும் செட் ஆகல. ஒரு மாதிரி காலங்காத்தால நெகட்டிவ் ரிவ்யூ நிறைய வந்துடுச்சு.
நீங்க பாருங்க. நீங்க உங்களுக்கு என்ன அந்த ஒரு படம் ஏதோ ஒரு படம் பிடிச்சிருக்கீங்களே, ஐயோ மறந்துட்டேன் டக்குன்னு. யூஏயா? மார்டினா? மார்ட்டினே பிடிச்சிருக்குன்றீங்க. இதை போய் பாருங்க. இல்ல மார்டின் பிடிச்சிருக்கு வேற ப்ரோ. எனக்கு இந்த ஒன்னே அந்த அளவுக்கு செட் ஆகல. 2 ட்ரெய்லரும் எனக்கு சுமாரா தான் இருந்துச்சு. போனாலும் சண்டேஸ் மாதிரி போவேன். சரி, ஓகே ஓகே. இல்ல சும்மா ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான். இல்ல நான் உங்களுக்கு பிடிச்சா ட்ரை பண்ணுங்க. போகணும்னு தோணுச்சுன்னா போங்க. போவேன். பட் ஆர்வம் இருந்தா இன்னைக்கே ஓடி இருப்பேன். இல்லன்றப்ப வீக்கெண்ட்ல பாத்துக்கலாம்னு மாதிரி போட்டுருவேன். அதுக்குள்ள எல்லா ஸ்பாயிலரும் வந்துடும். தியேட்டருக்கு போறது எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஓகே ஓகே. ஆனா பேக்டான தியேட்டரா பார்த்து போங்க. ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ இருக்காரு ப்ரோ, சொல்லுங்க. இருக்கேன் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. லூசிஃபர் 2 ஹிந்தி படம் மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சா? இல்ல அப்படிலாம் இல்லைங்க. ஹிந்தி அதிகமா பேசுறாங்கங்கறனால ஹிந்தி படம் சொல்லிட முடியுமா? படம் வந்து குவாலிட்டியா பயங்கரமா இருந்துச்சு. அந்த டெக்னிக்கல் லெவல்ல சினிமாட்டோகிராஃபி, பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டயலாக்ஸ் ஹிந்தியில அதிகமா பேசுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதிகமா இருக்கும். ஆனா எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல ஜங்கிள் ஃபைட் ஒன்று வச்சிருப்பாங்க. அதெல்லாம் செம்ம மாசா இருக்கும். லூசிஃபர் 1ல ஒரு ஃபைட் இருக்கும். அது மாதிரி இதுலயும் நல்லா சூப்பரா ஒரு முரட்டு மாசா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கும். அது அந்த ஸ்டேஜ் பண்ண விதம் நல்லா இருக்கும். வேற உங்க 2 பேரை தவிர இல்ல யாரும் கேக்குறீங்களா? மோகன்லால் படம் உங்க 2 பேரை தவிர யாரும் பார்க்கல போறிய ப்ரோ? இல்ல அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இன்னைக்கு ஏன்னா கண்டிப்பா வந்து வீரதேஸ்வரன் ரிலீஸ் ஆகல. அப்ப காலையில ரிலீஸ் ஆகலப்போ எல்லாம் எம்புரான் போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். நிறைய பேர் அதை பத்தி பேசுவாங்கன்னு நினைச்சு யாருமே பேசல. யாரும் பார்க்கலையோ? இல்ல ப்ரோ, என்ன இது ஒரு பர்சனல் இஷ்யூ, அதனால போக முடியல. எனக்கு தேவையில்லாம தண்டத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி வாங்கிட்டேன். எனக்கும் அதே பர்சனல் இஷ்யூ தான். இல்ல என்னன்னா இன்னைக்கு வந்து பாருங்களேன், வீரதேஸ்வரனும் நிறைய பேர் பார்க்கல, லூசிஃபரும் நிறைய பேர் பார்க்கல. லூசிஃபர் 2 அப்போ வந்து இன்னைக்கு வந்து பேசுறதுக்கான அந்த 2 படங்களை பத்தி டாபிக்கே இல்லை. அப்போ நாளைக்கு தான் அந்த படங்களை பத்தி முழுசா நிறைய பேர்கிட்ட பேச முடியும். சரி, இப்போ நம்ம அடுத்த டாபிக் போயிடுவோம். என்னன்னா வந்து வேற சொல்லுங்க, என்ன டாபிக் போலான்னு சொல்லுங்க. இப்போ நமக்கு அன்னைக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாரு நம்ம ஸ்பேஸ்லயே, இந்த யூகே ரிலீஸ் ஜிபி வந்து யார் ரிலீஸ் பண்ணாரா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இன்னைக்கு அதுக்கே வேற அப்டேட் யாரும் இல்ல, வந்துருச்சு. நான் தான். ஒரு நல்ல ஆமா, நீங்க தான் கேட்டீங்களா? இல்ல இன்னொருத்தர் இல்ல, கேட்டாரு. நீங்க நான் தான் மட்டும் இல்ல, கேட்டேன். இன்னொருத்தர் கேட்டாரு. அகிம்சாக்கு யூகேல யார் ரிலீஸ் கொடுக்காம வேற பண்ணா? யாருக்கும் கொடுக்குறாங்க, வேற யாருக்கோ சொன்னீங்க. அகிம்சாக்கே கொடுத்துருக்கலாம்ல நான் கேட்டிருந்தேன். இல்ல இங்க யூகே ரிலீஸ் மட்டும் தெரியல. நம்ம வந்து இன்னொன்னு போட்டிருந்தோம்ல, இன்னொரு ரிலீஸ் சொல்ல யூரோப் ரிலீஸ் வந்து சொல்லிட்டாங்க. யூகே மட்டும் அனௌன்ஸ் பண்ணல. வேற யாரோ பண்ற மாதிரி இருக்கு. யாரும் ஆஃபீஸ்ல அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு இன்னொருத்தர் கேட்டாரு. இப்போ அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. கிட்டத்தட்ட அகிம்சாவே சொல்லிட்டாங்க. அகிம்சாவே ரிலீஸ் பண்றது நல்ல விஷயம். ஒரு நல்ல ரிலீஸ் எதிர்பார்க்கலாம். ப்ராப்பரா யூகேல நல்ல ரிலீஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து செகண்ட் சிங்கிள் நியூஸ் வந்தது வந்து இந்த சண்டே வந்து பாட்டு வருது போல இருக்கு. செகண்ட் சிங்கிள் இதுதான் ஜிபிஓ அப்டேட். வேற ஏதாவது டாபிக் இருந்தா சொல்லுங்க, பேசுவோம். சரி, இன்னைக்கு ஷர்துல் தாக்கர் எடுத்தீங்களா இல்லையா? எடுத்தேன். இன்னைக்கு வந்து கடைசி நேரத்துல ஒரு நல்லது பண்ணு. அட போடு, சூப்பர். என்ன ப்ரோ 4 சூப்பருக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? மார்ஸா? இல்ல இங்க போடு சூப்பர்னு விக்கெட். போடு. எனக்கு ஸ்மால் லீக்குக்காக ஏன்னா கிராண்ட் லீக் தான் நட்டுக்குச்சே, அதனால ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுவோம், அவ்வளவுதான். மார்க்கரம் போயிட்டான்ல, அப்பனா நோ ப்ராப்ளம். இல்ல எனக்கு கிராண்ட் லீக் இப்ப ஸ்டார்டிங்லயே போயிருச்சு. எனக்கும் தான் ப்ரோ கிராண்ட் லீக் ஆல்ரெடி போயிடுச்சு. ஏன்னா அபிஷேக் சர்மா தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். நானும் இப்போ உங்களை மாதிரி ஸ்மால் லீக்கை தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் இது கிளிக் ஆகும் அப்படின்னு. நான் பூரண வைஸ் கேப்டனாகவும் இவனை நிதிஷ்குமார் ரெடியாக கேப்டனாகவும் போட்டிருந்தேன். சொதப்பிட்டாங்க. பூரான் தான் வருவான்னு நினைக்கிறேன். காப்பாத்திட்டேன்னா பரவாயில்ல. சரி, அது வரட்டும். அடுத்தது என்ன? இப்ப என்ன அது ஐபிஎல் இருக்கும். சரி, நாளைக்கு யாரையா ராபின்ஹுட் போறீங்க? ராபின்ஹுட் ஸ்ரீலங்காக்காக நீங்க போவீங்க. நான் அதை பாக்குற ஐடியாவே இல்லை. முதல் விஷயம். சரி ப்ரோ, நீங்க இந்த பீஷ்மா படம் பாத்திருக்கீங்களா இல்லையா? ஃபுல் பாத்திருக்கேன். அது பாத்திருக்கேன். ராஷ்மிகா மந்தனா இருப்பாங்க. அந்த படம் ஒரு போர் அடிச்சா பாக்குற டைப்புங்க.
அது படம் வந்து மொதல் ஒரு 20 நிமிஷம் 20 நிமிஷம் வேஸ்டா போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஓவரால் அந்த வாட்சபிள் படம் மூவி தான் அது. டைரக்டர் தான். அந்த விவசாயம் அதே ஆமா. டேரக்டரா ரைட்டு. உலகமே எதிர்த்தாலும் அவர் எப்படி அந்த படத்துக்கு போவாரோ அதே மாதிரி நான் சிக்கந்தர் படத்துக்கு போவேன். ஆமா ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் அது. ஆமா நிஜமாவே ப்ரோ மாவீரன், எனக்கு தெரிஞ்சு சிக்கந்தருக்கு நான் போவேன் இல்லை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல சொல்றேன் நீங்க மட்டும்தான். இன்னும் பல பேருக்கு சிக்கந்தர் வருதுன்னு கூட தெரியாது. நான் போவேங்க. நீங்களுமா? நான் கண்டிப்பா போவேன். ஏங்க ராபின்வுட்டுக்கே போற சிக்கந்தருக்கு போக மாட்டேனா? புரியலையே. சப்டைட்டில் வருமா ப்ரோ கோயம்புத்தூர்ல? வரும் ப்ரோ, வரும். இங்கிலீஷ் வரும். ஓகே ஓகே. எங்க நான் ஏன் கோயம்புத்தூர் போனேன்? திருப்பூர் ஸ்ரீசக்தி இருக்கே. சல்மான் கடம்படன்னா காலைல 6 மணிக்கு ரிலீஸ் பண்ற ஆள் ஒருத்தர் இருக்காப்லையே. மதன் பிரதர் வந்திருக்கீங்க, சொல்லுங்க. இப்பதான் டிஎம் பண்ணாரு, பாத்துட்டாராம் படம். ஹலோ ப்ரோ, கேக்குதா பேசுறது? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. படம் எந்த படம் பாத்தீங்க, எப்படி இருக்கு? வீர தீரசுரன் ப்ரோ. இப்பதான் பாட்டு வெளில வந்தோம். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. படம் படம் நல்லா இல்லைங்க உண்மையிலேயே. நான் என்னமோ சொல்ல போனா கண்டிப்பா நான் ஒரு எதிர்பார்ப்புல பெருசா இல்லாம தான் போனோம். ஆனா ஏன் எப்படி இப்படி எழுதுனாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. வேற டேரக்டர்னா கூட பரவாயில்ல. ஒரு இப்போ இதுக்கு முன்னாடி அருண் படம் வந்து ரைட்டிங் நல்லா எழுதி இருப்பாரு. எப்படி இது எழுதினாரு, எப்படி இப்படி ஒரு படம் பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. விக்ரம் நினைச்சா அதுக்கு மேல இருக்குங்க. அவர் என்ன நம்பிக்கையில இவ்வளவு வருஷமா இருக்காரு. ஒரு ஒரு கதை கேட்டு பண்றது ரொம்ப தப்பான ஸ்கிரிப்டுங்க இது. அது ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ நான் நேத்து ஸ்பேஸ்ல நீங்க சொன்னீங்களா பிரகாஷ் ப்ரோ, இது வந்து வீரதீர சூரன் வந்து இன்னொரு பாட்டு ப்ரீக்வெல்லாம் கிடையாது, நான் ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அது 100க்கு 500% உண்மை. அதுக்கான எந்த விதமான ஸ்கோப்பும் இல்லை. இது வந்து சரி, நான் இப்போ படம் எல்லாம் நாளைக்கெல்லாம் ஓடி முடிக்கிட்டீங்க. இப்போ பேசினா வன்மத்தை கட்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப என்ன சொல்றது, கஷ்டமா இருக்கிற விட ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குங்க. விக்ரம் நினைச்ச வருத்தமா இருக்கு. ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னைக்கு நான் பாக்குற 3வது ரிவ்யூ, நெகட்டிவ் ரிவ்யூ உங்கள்ட்ட இருந்து ஷாக்கிங்கா இருக்கு. எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க எப்படி படம் பார்த்து ஷாக்கிங்கா இருக்கீங்களோ அது மாதிரி உங்கள்ட்ட இருந்து கேட்கறதுக்கு எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோ இப்பதான் சட்டை எடுத்து மாட்டிட்டு கிளம்புறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னன்னா ஐயப்பனும் ஐயப்பன் இல்ல அதனாலதான் 3வது ஆளுன்னு இன்னைக்கு பாக்குறத கேட்கறதுல நெகட்டிவ் ரிவ்யூல 3வது ஆள் ஐயப்பன் ஒண்ணு, இன்னொருத்தர் நபர் ஒருத்தர், இவர் 3வது ஆளு. என்னன்னா நம்ம படத்துக்கு போற மைண்ட் செட்ல இருக்கும்ல. இப்ப புக்கும் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து இன்னொரு 3/4 மணி நேரத்துல நமக்கு ஷோ அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஏட்டு போனோம்னு வச்சுக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி ரைட், வேற என்ன பண்ற, படம் பார்ப்போம். நம்ம பார்த்துட்டு இல்ல நம்ம படம் பார்த்து வேற வழி இல்ல. அதாவது புக் பண்ணிட்டோங்கிறது ஒண்ணு, 2வது நம்ம எப்பவுமே படம் பார்க்கணும்னு ஒண்ணு, ரிவ்யூ போடணும். இந்த 3 விஷயத்துக்காகவே கண்டிப்பா போய் தான் ஆகணும். பார்த்துட்டு சொல்லுவோம். நம்ம ஏன்னா ஒப்பீனியன் டிஃபர் எப்பவுமே வந்து, அது கமர்ஷியல் படங்கள்ங்கிறது கண்டிப்பா ஒவ்வொருத்தரோட பார்வை மாறும், ரசனையும் மாறும். நல்லா செக் பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். போய் பாருங்க, உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணாது, நல்லா தான் இருக்கும். அதை நம்பிட்டு போங்க. நான் சொல்றேன் அந்த எதிர்பார்ப்பு டேரக்டர் மேல இருக்கு எனக்கு. அதனால ஒரு பயங்கர இது இருக்கு. இருந்தாலுமே இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறோம்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது செகண்ட் ஷோ போகும்போது அந்த எல்லாமே மைண்ட் கொஞ்சம் கலவையா தான் இருக்கும். நம்ம பார்த்துட்டே சொல்லுவோம். படம் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு பேசுவோம், நாளைக்கு டீட்டெயிலாக அதை பத்தி பேசுவோம். ப்ரோ இப்பதான் ப்ரோ பார்த்துட்டு வரேன் படம். உங்க பேரு ஆர்சிபி டிராகன். ஆமா ப்ரோ, படம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ காலையில இப்போ போனோம், டிக்கெட் கிடைக்கலன்னு வந்துட்டோம். ஈவினிங் 6:30 ரிலீஸ் ஆனிச்சு, பார்த்துட்டு வரோம். ஸ்டாண்ட் ஆஃப்லாம் பின்னி படம் எடுத்துட்டாங்க ப்ரோ. ஸ்டாண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் எல்லாம் ஸ்பாயர் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாண்ட் ஆஃப் பஸ் ஸ்டாப்போட ஸ்டாண்ட் ஆஃப் நல்லா இருக்கு. ஸ்டாண்ட் ஆஃப் கொஞ்சம் லென்த்தியா இருந்தாலுமே படம் போறது தெரியல. மெயினா வந்து பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிந்த வரைக்குமே கிரிப்பிங்கா இருக்கு, வேற லெவல். உண்மையிலுமே ரொம்ப நாள் கழிச்சு சியானுக்கு வந்து ஒரு நல்ல படமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸ்கிரீன் பிளே செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் செம்ம, வேற லெவல். உண்மையிலுமே படம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி தொட்டி பட்டை கலப்புன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் அதாவது
பசங்களுக்கு நல்லா பிடிச்சிரும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இருக்கு. எனக்கு பின்னாடி உட்காந்து வயசானவங்க தான். அவங்க வந்து பார்த்துட்டு படம் பார்த்துட்டு ஆகா ஒவ்வொன்று அவங்களும் தெரியும். அவங்க வயசான ஒரு 60 மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓவராலாக படம் இந்த படம் எனக்கு வந்து பெரிய படமாக தான் இருக்கும். உண்மையிலுமே நல்லா இருக்கு ப்ரோ. ரைட்டு, நல்லது. ரெண்டு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ அப்புறம் 2 பாசிட்டிவ் ரிவ்யூ. ஓகே, சந்தோஷம். நானும் சரி இதுதானே சொன்னேன். சரி பிரகாஷ் சரி பிரகாஷ் ப்ரோ சரி ஓகே பிரகாஷ் ப்ரோ, நீங்க படம் பாருங்க. நீங்க டேரக்டருக்காக படம் பாக்குறேன்னு சொல்றீங்கல்ல, நீங்க டேரக்டருக்காக நீங்க படம் பார்த்துட்டு நீங்க பார்த்துட்டு வந்துட்டு சொல்லுங்க. நீங்க செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட விட்டுருங்க, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முக்கியமான இடத்துல ஒரு பாட்டு ஒண்ணு வருது, அந்த பாட்டு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த பாட்டு ஒரு இடத்துல வரும். அந்த இடத்துல உண்மையிலேயே நீங்க ஆக்சுவலா நீங்க ஒரு சினிமா ஒரு ரசிகரா இருந்தபோது நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. அந்த இடத்துல அந்த ஒரு பாட்டு போடுவாங்க, அப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்துட்டு வந்து கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பா நான் படம் பார்த்துட்டு நாளைக்கு சொல்றேன். சரி, மற்றவங்க வேற ஏதாவது சொல்றாங்கன்னா சொல்லுங்க. இன்னைக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல ஸ்பேஸை முடிச்சிடலாம், ஏன்னா படத்துக்கு போகணும். அதுக்காக தான். யாரோ பேசுற மாதிரி இருக்கு. இன்னொரு இல்லை, பரணி தான் சொன்னேன். அதுதான் கேட்கலான்னு வந்தேன். அப்படியே கரெக்டாக 9:45 ஞாபகப்படுத்துறதுக்காக அதான் சொல்றேன். யாராவது பேசுறதா சொல்லுங்க, பேசுவோம், கேட்போம். இல்லைன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். அதுதான் ப்ரோ. இப்போ இதில் யாரும் படம் பார்த்தவங்க இல்லையா ப்ரோ? அதான் இப்போ 2 பேர் சொன்னாங்கல்ல. ஒருத்தர் வந்து பேர் தெரியல, ஒருத்தர் ஆர்சிபி டிராகன் நீங்க ஒரு ஆளு, இன்னொருத்தர் வந்து இப்போ பேசிட்டு போனார். அவர் ஒருத்தர் முத்துக்குமரனோ யாரோ வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாரு ஃபர்ஸ்ட். முருகன் டிவி வச்சிருக்காரு. இல்ல படம் பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச ஓவராலா பாத்தீங்கன்னா நம்ம மியூசிக் ஜிவி சொல்லவே தேவை. ஜிவி நல்லா பிரிச்சு மஞ்சிருக்காப்ல. கூஸ் பம்ப்ஸ் நிறைய இருக்கு அதுல. தரமான படமா இருக்கும். நீங்க கண்டிப்பா பிடிக்கும் உங்களுக்கும். சுகுமார் ப்ரோ வந்து கேமியோ பண்ணுவாருன்னு நினைச்சேன். அவருக்கு ஷோ முடிஞ்சிருக்குமா? இல்ல, அது இப்பதான் முடிஞ்சிருக்கும். அவர் வருவார்னு நினைச்சேன் முடிகிற தருவாயில. இல்ல, நீங்க அப்படியே பேசுங்க. நான் வண்டி ஓட்டிட்டு வண்டியில உட்காந்துட்டே போறேன். அவ்வளவுதான், நீங்க அப்படியே பேசுங்க. இல்ல, நான் வண்டி ஓட்டிட்டு போறேன். இல்ல, நான் வண்டி ஓட்டிட்டு போறது கிடையாது. நான் உட்காந்து தான் போறேன். அதனால ஒண்ணும் பிரச்சனை. அப்படியே ஆரம்பிங்க. மத்தவங்க பேசுனா பேசுங்க. அப்படி தியேட்டர் போற வரைக்கும் வேணா கேட்போம். சுகன் ப்ரோ இப்ப கிளம்புறாரு போல படத்துக்கு. ஆமா ப்ரோ, கிளம்பிட்டேன் ஆல்மோஸ்ட். நிறைய சென்னையில இருக்கிற பசங்க எல்லாம் நான் பார்த்தேன். டிஎல்ல விக்ரமோட செல்ஃபி எடுத்து போட்டிருந்தாங்க. எஸ்கேவும் அதே தியேட்டருக்கு போயிருப்பார் போல, அதே ஷோக்கு. இல்ல, சிவகார்த்திகேயன் போனாரு. சரி, விக்ரம் அந்த தியேட்டருக்கு போயிருக்காரா? ஆமா, நிறைய செல்ஃபி எல்லாம் பார்த்தேன். அப்புறம் நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தனே போட்டிருந்தாரு செல்ஃபி. ஆனா பரவாயில்ல, நிறைய பேர் ஹார்ட் கோரா ரொம்ப வெயிட் பண்ணிருக்காங்க. தியேட்டர்லயே படுத்திருக்காங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். உங்க பரணி ப்ரோ, உங்க எஸ்கே 10 மணிக்கு ஷோ பாக்குறாரு, நீங்க பார்க்க வேணாமா 10 மணிக்கு? ஏங்க, அவர் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். பரணிக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் அவர் போவாரு. அப்படி பார்த்தாலும் படத்து மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துரும் ப்ரோ. ரொம்ப நேரம் நம்மளை காக்க வச்சு ஒரு நாள் ஃபுல்லா. அந்த புஷ்பா 2 அன்னைக்கு நான் வந்து அந்த கடி கிடைச்சதுக்கு அதுவும் ஒரு ரீசன். காலையில 8 மணிக்கு போய் மதியானம் 2 மணிக்கு தான் ஷோவே ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். இதுக்கு நடுவுல கவுண்டருக்கு திரும்ப திரும்ப போயிட்டு டிக்கெட் எடுத்து கேன்சல் பண்ணாங்க. என்ன ரீசன் தெரியல. இது அமுதா பாரதி அவர் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காரு. இப்போ பிரகாஷ் நான் ஜில்லுவே டீசென்ட் தான் போட்டிருக்காருண்ணா. அமுதாபாத் ரிவ்யூ எல்லாம் நான் நம்புற மாதிரி இல்ல. இல்ல அது நான் ஜில்லு பிரகாஷ் ப்ரோ தெரியும். எனக்கே இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். கைதி படம் எனக்கு பார்த்த புதுசுல பிடிக்கல பெருசா. ஆனா அதுக்கப்புறம் இப்பதான் புரியுது அது அதோட வேல்யூ. அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்கு. இல்ல பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு படத்துக்கு போறோம்னா இப்ப நீங்க தியேட்டர் ஆடியன்ஸ் ஃபுல்லா இருந்து பாக்குறதுக்கும் ஆடியன்ஸ் கம்மியா இருந்து பாக்குறதுக்கும் வித்தியாசம் தெரியும். சில விஷயம் நம்ம வந்து படத்துல டக்குன்னு கணிக்க மாட்டோம். ஆடியன்ஸ் கை தட்டுற வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். இப்ப நாங்க போன இந்த தியேட்டர்ல இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் கம்மி தான். ஒரு 50% தான் ஆக்குபென்சி இருந்துச்சு. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையுமே கப்புச்சு பொண்ணு தான் உட்காந்துருந்தாங்க. அந்த அளவுக்கு அலப்பறை பண்ணல. ஆனா இருக்கு மாசின்ஸ்லாம் இருக்கு.
இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா படத்தை படமா ஒரு அந்த படம் அப்படி ஒரு ஜேர்னல்ல இருக்கு வச்சுக்கோங்களேன், இருப்பை கட்டி போடுது, ஒரு இடத்துல உட்கார வைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கடைசி வரைக்குமே உங்களுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்போடயே இருக்கு வச்சுக்கோங்களேன். அதனால ஓரளவுக்கு படம் அதாவது என்னன்னா நம்ம கட்டி போட்டாவே அந்த படம் மாபெரும் வெற்றி தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் படம் போர் அடிக்காம போனாலே ஓகே தாங்க. அதுவே வந்து படம் வெற்றி தான். ஆக்சுவலா ஒரு விஷயம் கரெக்ட் என்னன்னா, இது வந்து மாஸ் படம், கமர்ஷியல் படத்துக்கும் காமெடி படத்துக்கும் வந்து ஒரு பேக்டு ஆடியன்ஸோட பார்த்தா தான் எப்பயுமே அந்த ஒரு வைப் இருக்கும். மற்ற படம் நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம். பட் ஆனால் வந்து இந்த 2 ஜானர் ஃபிலிம்ஸுமே வந்து ஏன்னா அந்த எலிவேஷனாக இருந்தாலும் சரி, காமெடி அந்த சிரிக்கிறதா இருந்தாலும் சரி, அது தியேட்டரில் தான் நிறையா வந்து ஒர்க் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச எம்புரானுமே எனக்கு ஸ்லைட்டாக வந்து அடுத்த சைடில் நெகட்டிவ் ரிவ்யூ வர்றப்ப அந்த ஒரு இதுதான் எனக்கு தோணுச்சு. அது பேக்ட் ஆடியன்ஸோட பார்த்தா தான் அந்த ஒரு சில சீன்ஸ்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி. பட் ஓகே ப்ரோ, இப்போ இந்த கைதி படத்தை கூட சின்னதாக சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு விருப்பு போகும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும் அது சேம் தான். சொல்ல போனால் அதுவும் ஒரு நாள் நைட் நடக்கிறதா, இதுவும் ஒரு தடவை நடக்கிறது தான். அப்படிங்கும்போது அதில் எப்படி சின்னதாக அந்த சென்டிமெண்ட் வரும், அது மாதிரி இதுலேயே வந்து ஒரு சின்னதாக ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, அதுவும் நல்லா கனெக்ட் ஆகுது படத்தில். நம்ம ஒரு விஷயம் நம்ம உள் வாங்குறோம், நமக்கே வந்து அடுத்து என்னடா இப்படி நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது, நம்ம உள்ள படத்துக்குள்ளேயே நம்ம போகிற மாதிரி இருக்குது. அதனால வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக அது சாட்டிஸ்ஃபை பண்ணும் எல்லாத்தையும். ஓகே ஓகே பிரகாஷ், நான் நைட் பார்த்துட்டு காலையில் ரிவ்யூ போடுங்க. நான் காலையில் பார்த்துட்டு மத்தியானம் ரிவ்யூ போடுறேன், பார்த்துக்கலாம். எனக்கு வந்து இப்போவுமே வந்து நான் ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் இருக்கேன், நல்லாயிருக்கும் படம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரொம்ப இதாக இல்லை, நெகட்டிவாக வரல எனக்கு. நான் பார்த்த வரைக்கும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சொன்னார் டிசப்பாயிண்டட்னு. பட் ஓகே பரவாயில்ல, நான் வந்து நாளைக்கு பார்க்குறேன். சரி பிரகாஷ், நான் முடிச்சுக்கலாமா? எனக்கு தெரிஞ்ச அவர் வண்டியில் போயிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல கீழே இறங்க போறேன், உட்காரல. சரிதான், மத்த யாரும் பேசல, எந்த டாபிக் இல்லையா, முடிச்சிடலாமா, இப்படி பேசலாமா, நீங்க தான் சொல்லணும். கண்டினியூ பண்ணலாமா வேணாமா? ஆவரேஜா தான் ப்ரோ. கேக்குதா ப்ரோ? பிடிஎஸ் பார்த்துட்டேன், ஆவரேஜா தான். ஓகே ஓகே ப்ரோ. பெருசா சுராஜ் அவரை என்ட்ரி கொடுத்தப்ப நான் அவரெல்லாம் பெருசா யூஸ் பண்ணவே இல்லை, பெரிய ஸ்கோப் கொடுக்கல. ஆமா ப்ரோ, நான் பார்த்த ரிவ்யூல ஒருத்தர் கூட சூராஜை பத்தி போடவே இல்ல. லாஸ்ட் பேக் பர்சனலா தேவையில்லை ப்ரோ, அதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் அதே மூவி டிராபேக். கிளைமேக்ஸ் தரமா இருந்துச்சு ப்ரோ, கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே ப்ரோ. சுகன் ப்ரோ ஏதாவது சொல்லணுமா? பர்னி ப்ரோ, உங்க கேப்டன் பொழக்கிறான் சரிங்களா, படம் முடிச்சுட்டு வரப்ப 3 crore அடிச்சீங்கன்னா மெசேஜ் போடுங்க சரிங்களா. ஏங்க நீங்க வேற. கேப்டன் யாருங்க? மார்ஷா? நிக்கலஸ் புரன். என் வைஸ் கேப்டன் தான். அவர் மார்ஷியுமே எடுத்திருக்காருங்க, இம்பாக்ட் சப்ல வேற வந்திருக்காப்லையா, மார்ஷியும் எடுத்திருக்காரு, பூம் ஆகும் கண்டிப்பா பாருங்க. நான் இவரை தான் வச்சிருக்கேன் வைஸ் கேப்டனா போறேன்னு. என் கேப்டன் அவுட் ஆகி ரொம்ப நேரம். பவுலிங்னு ஏதாவது கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. அவர் தானே போடுறாரு பவுலிங் இப்போ. ஏங்க நிதிஷ்குமார் ரெட்டிங்க. இல்ல அவர் நிதிஷ் ரெட்டி எடுத்துக்காரு, நம்ம கேப்டன் தான் பவுலிங் போடுறாரு இப்போ. ஓகே 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 சரி முடிச்சிடலாம். ஓகேண்ணா. சரி நாளைக்கு பார்க்கலாம் ப்ரோ, டீடைல் ரிவ்யூவோட நாளைக்கு பார்க்கலாம். ஏன் பாரணி ப்ரோ, உன்னோட கேப்டன் பவுலிங் போட்டு வைஸ் கேப்டன் விக்கெட் எடுத்தா என்ன பண்ணுவேன்? எனக்கு பிரச்சனை இல்லையே. நான் என்னங்க ஒரு லீக் கான்டெஸ்ட் 3 சாதாரண நார்மல் சின்ன கான்டெஸ்ட் அவ்வளோதாங்க. எனக்கு பெருசாலாம் இது இல்லைங்க. எனக்கு எப்படி போனாலும் எனக்கு கவலை கிடையாது. ரொம்ப யோசிக்க மாட்டேன் இதுல. ஓகே ஓகே சரி ஓகே ப்ரோ. ஓகே ஓகே பிரகாஷ், நான் ஓகேண்ணா. பை பை பை, தேங்க்ஸ் சார். ஓகே பாய், நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு ரிவ்யூவோட சந்திப்போம். எல்லாரும் படம் பார்த்துட்டு நிறைய பேசுவோம். இன்னைக்கு நிறைய பேர் படம் பார்க்கறதால நிறைய பேச முடியல, நாளைக்கு பேசுவோம். பாய் பாய்.